சொல்லியா யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக நிறைய வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா வந்து எக்ஸாம் வரப்போகுதுல்ல, நமக்கு வந்து செகண்ட் மிட்டம் முடிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் மிட்டமுக்கான கொஷின் பேப்பர் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் மிட்டம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஆஃப் இயர்லிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போது இது இந்த கொஷின் பேப்பர் வந்து மேக்ஸ் உடையது. ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கொஷின் சப் டிவிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 2 மார்க் கொஷின்ஸுன்னு சும்மா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிக் த ஷேப் தட் டஸ் நாட் ஹாவ் கார்னர்ஸ் அண்ட் சைட்ஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிக் த ஷேப். எந்த ஷேப்புக்கு வந்து டஸ் நாட் ஹாவ் கார்னர்ஸ் அண்ட் சைட்ஸ், அதாவது எந்த ஷேப்புக்கு கார்னரும் சைட்ஸும் இல்லையோ அந்த ஷேப்பை வந்து டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கார்னர் சைட்ஸ் அப்படின்னா என்னது? இப்போது நம்ம வந்து என்னது ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா அதுக்கு வந்து எத்தனை கார்னர் இருக்கும்? 4 கார்னர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா நமக்கு 4 கார்னர்ஸ் இருக்கும். வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சைட்ஸ்னால் இப்போ ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்கொயர்னால் இப்போ ஸ்கொயருக்கு பாருங்கள், இதுதான் சைட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 4 புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சைட்ஸு. ஸோ வந்து ஸ்கொயர் எடுத்தால் அவங்களுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 4 சைட்ஸ் இருக்கும். இந்த 4 சைட்ஸுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது நம்ம இப்படி போடுறோன்னா, இப்படி ஒரு கோடு போடுறோன்னா இதே அளவு கோடு தான் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஸோ 4 பக்கமும் உங்களுக்கு சமமாக இருக்கும். ஆல்ரெடி நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே என்ன கொஷின்னா, உங்களுக்கு இங்கே என்ன கொஷின்னு, டஸ் நாட் ஹாவ் கார்னர்ஸ் அண்ட் சைட்ஸ். அதாவது கார்னர்னால் இதான் கார்னரு, சைட்ஸ்னால் இது. ஸோ கார்னரும் கிடையாது, சைடும் கிடையாது, அப்படி உள்ள ஷேப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டஸ் நாட் ஹாவ் கார்னர்ஸ் அண்ட் சைட்ஸ்னால் எதுக்கு வந்து கார்னர்ஸும் சைட்ஸும் இல்லையோ அது வந்து அந்த ஷேப் வந்து நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கு வந்து கார்னர் சைட்ஸு இருக்குது. இது வந்து என்ன, ஸ்கொயர். கார்னர் இருக்குது, சைட்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கும் வந்து கார்னர்ஸும் இருக்குது, சைட்ஸும் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ட்ரையாங்கிள். இதுக்கும் வந்து கார்னர்ஸ் இருக்குது, சைட்ஸும் இருக்குது. இது சர்க்கிளுக்கு கார்னர் இருக்கா பாருங்கள், கார்னர் இல்லை. ஓகேங்களா, ரைட்டுங்களா? சைட்ஸ் இருக்கா? ஸோ சைட்ஸும் இல்லை. அப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு? சர்க்கிள். டஸ் நாட் ஹாவ் கார்னர்ஸ் அண்ட் சைட்ஸ்க்கு ஆன்சர் என்ன? சர்க்கிள். ஆன்சர் என்ன? சர்க்கிள். ஆன்சர் வந்து என்னென்னா சர்க்கிள் தான் உங்களுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிக் த ஷேப் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி இட் ஹாஸ் 4 ஈக்குவல் சைட்ஸு. ஓகேங்களா, செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இட் ஹாஸ் 4 ஈக்குவல் சைட்ஸு. இதுதான் நான் ஃபஸ்ட் ஒன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இட் ஹாஸ் 4 ஈக்குவல் சைட்ஸ்னால் நான் இதுதான் இப்போது வந்து என்ன கேட்குறாங்க, எந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. இது வந்து ரெக்டாங்கிள், இது என்னது சர்க்கிள், இது என்னது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு, வீடியோ ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வந்து எதுக்கு 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும் சொல்லுங்கள், ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும் சில்ட்ரன்ஸ். ஸ்கொயர். ஓகேங்களா, ஆன்சர் என்னது? ஸ்கொயர். ஆன்சர் என்ன? ஸ்கொயர். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு புரியணும். 4 சைட்ஸு ஈக்குவல்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஸ்கொயர். ஓகேங்களா, எதிர் அதாவது உங்களுக்கு இந்த சைடும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, இந்த இது வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா, ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம், அதுதான் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, சர்க்கிளுக்கு வந்து சைட்ஸே இருக்காது. சைட்ஸு அதுக்கப்புறம் என்னது கார்னரு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது நீங்கள் இந்த 4 இதுவுமே ஷேப்ஸுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி பாருங்கள். தேர்ட் கொஷின் வந்து டிக் த ஷேப் whose சைட்ஸ் மே ஆர் மே நாட் பி ஈக்குவல். இப்போ சொன்னேன் பாருங்கள், ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவலாக இல்லாமட்டியும் போகலாம். அதாவது சைட்ஸு அந்த ஷேப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஷேப் என்ன? ஸ்கொயரா?
ஸ்கொயருக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இல்லாட்டியும் போகலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. இது என்னது? ட்ரையாங்கிள். சர்க்கிளுக்கு அந்த மாதிரி இருக்கா? இல்லை. ரெக்டாங்கிளுக்கு இருக்கா? இல்லை. அப்போ என்ன ஆன்சர்? ஆன்சர் என்ன? ட்ரையாங்கிள். ஆன்சர் என்ன? ட்ரையாங்கிள். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ரைட் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் என்னன்னு பாருங்கள். அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு இது போட்டுக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் இப்படி ஒன்று போட்டுக்கலாம். திஸ் இஸ் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? திஸ் இஸ் என்னது? அசெண்டிங் ஆர்டர். இந்த சைடு வந்து டிசெண்டிங் ஆர்டர். திஸ் ஒன் என்னது? டிசெண்டிங் ஆர்டர். அதாவது இப்போ இப்படி போட்டிருக்கல நான், இப்போ இந்த பிக்சரே வந்து உங்களுக்கு எல்லாமே குறிக்கும். இப்போது நீங்கள் ஒரு 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிடுச்சு. இப்போது 7 இங்கே கொடுத்தாச்சு. இது வந்து அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் ஸ்மால்லேருந்து டு பிக், ஸ்மால் டு பிக். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் டு பிக், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போனால் அது அசெண்டிங் ஆர்டர். இதுவே டிசெண்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும்? டிசெண்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறது தான் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு ஸ்மால் டு பிக்கு. டிசெண்டிங் ஆர்டர் வந்து அப்படியே பிக் டு ஸ்மால், பிக் டு ஸ்மால். பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு போகணும். சப்போஸ் இங்கே வந்து ஒரு எப்படி இருக்குது? 39 38 37 36 35 பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர், ரைட்டுங்களா? இந்த மாதிரி இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். திஸ் இஸ் ஒன் அசெண்டிங் ஆர்டர். சாரி, ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். ரைட் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 49 35 3 24 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுவீங்க? இது அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸ்மால்லேருந்து பிக் நம்பருக்கு போகிறது. ஸ்மால்லேருந்து பிக் நம்பருக்கு போகிறது. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஸ்மால்லேருந்து பிக்குக்கு போகிறதுனா ஃபஸ்ட்டு என்ன வரும்? 3 வரும். அதுக்கப்புறம் 24 வரும். நெக்ஸ்ட்டு 35 வரும். நெக்ஸ்ட்டு 49 வரும். ஸோ ஆன்சர் என்ன? 3 24 35 49. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? திஸ் இஸ் அசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர் என்ன? 36 கொடுத்துட்டாங்க, 18 கொடுத்துட்டாங்க, 43 9 கொடுத்துட்டாங்க. டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன பண்ணும்? பிக் டு ஸ்மால். டிசெண்டிங் ஆர்டர்னால் பிக் டு ஸ்மால். அப்போது பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு எழுதணும். அப்போ பிக் நம்பர் என்ன இதில்? 43 36 18 9. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 46 43 36 18 9. ஸோ அது மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள். 36 18 9. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? 3 24 35 49. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மால் டு பிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்மால் டு பிக்னால் இதை நீங்கள் தான் எழுதணும். 43 வரும், 67 வரும், 85 வரும், 94 வரும். ரைட்டுங்களா? ஆன்சரு ஸ்மால் டு பிக்னா. ஓகேங்களா? ஸோ இது கிளியர்டு. இது ஷேப்ஸ் கிளியர்ட். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் கிளியர்ட். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆடு. இதெல்லாம் ஈஸி தான். ஆட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆட் ஃபஸ்ட் ஒன்று என்ன? TO 1815 கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட்டாக இதை பண்ணணும். TOனா என்னன்னு தெரியுமா? இது வந்து ஒன்ஸு, இது வந்து டென்ஸு. ஓகேங்களா? TOனா என்னது? இது ஒன்ஸு, இது டென்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்ஸ் தான் வந்து இது பண்ணணும். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு 8 5 ஆட் பண்ணால் என்ன வருது 13 வருதா. 3 போட்டு இங்கே 1 போடணும். 13 வந்தால் 3 போட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 இங்கே போடணும். ஸோ 1 2 3 என்ன ஆன்சர் 33 ஆன்சர். என்ன ஆன்சர் 33 ஆன்சர். ஸோ இது 33 ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது இங்கே 3 சம் வந்து ஆட் சம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு 3 சம் வந்து சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதே தான். 7 ஃபஸ்ட்டு ஒன்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். 7 8 9 10 7 3 ப்ளஸ் பண்ணால் என்ன வருது 8 9 10 10 வருது. ஸோ இங்கே 0 பேலன்ஸ் இங்கே 1 வரும். ஸோ 3 4 5 வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 50 வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 6 9 நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 15 வருமா. ஸோ 5 1 3 1 என்ன வரும் 4. ஸோ ஆன்சர் இது தான் உங்களுக்கு. ஆன்சர் என்ன வரும் 45 வரும். ஸோ அப்படி மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஆட்லாம் ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பண்ணணும். அதுவுமே ஃபஸ்ட்டு ஒன்ஸ் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். 3 2 1 6. இப்போது 2 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒன்ஸ் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ 2லேருந்து 6 வந்து நம்ம மைனஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா வந்து 2 ரொம்ப சின்ன நம்பரு, 6 வந்து பெரிய நம்பர். ஓகேங்களா. 2லேருந்து நம்ம சின்ன நம்பரை வந்து மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பக்கத்துலேருந்து ஒரு இதை நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம். ஸோ அப்போது இங்கேருந்து 1 கடன் வாங்கிட்டா இங்கே வந்து 1 போட்டிங்கன்னா இங்கே 12 ஆகிடும். ஸோ அப்போ 12லேருந்து 6 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 6 வரும். ரைட்டுங்களா. ஸோ தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு தான் அபாக்கஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் 12 இங்கே இருக்கா, இங்கே வந்து 12 வந்து இங்கே என்ன பண்ணணும், இங்கே 12 0 போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 12 0 போட்டு 6 மைனஸ் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன். 6 வந்து நான் அடிச்சிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குது எனக்கு 1 2 3 4 5 6 இருக்கா. ஸோ 6 தான் இருக்குது, 6 இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 6ன்னு போட்டுடணும். 6. ஓகேங்களா. ஜஸ்ட் இது உங்களுக்கு நான் போட்டு அடித்து காட்டினேன் ஈஸி மெத்தடில். இப்போது வந்து அடுத்த டென்ஸ் பாருங்கள். இப்போ டென்ஸ் லெஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து 3யா இல்லை, இங்கே நம்ம ஒன்று கொடுத்துட்டோம். ஓகேங்களா. 3லேருந்து ஒன்று நம்ம வந்து ஒன்ஸ்க்கு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கும் 2 தான் இருக்கும். அப்போ 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1. ஆன்சர் என்ன 1. ரைட்டுங்களா. ஸோ இப்போ ஆன்சர் 16 போடலாம். நீங்கள் ஆன்சர் என்ன 16. ஆன்சர் என்ன 16. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே மைனஸ் பண்ணணும். இது வந்து பாருங்கள் என்ன ஒன்ஸ் அதே மாதிரி 7லேருந்து 8க்கு போகாது. ஸோ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் டென்ஸ்லேருந்து ஒன்று வந்து நீங்கள் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா அங்கே என்ன வந்துடும் 7 17 வந்துடுமா. அப்போ 17லேருந்து 8 நீங்கள் லெஸ் பண்ணுங்கள். 9 10 11 இப்படி பண்ணுங்கள். நீங்கள் கை விட்டு எண்ணலாம். 8க்கு அப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஈஸி மெத்தடில் சொல்கிறேன். 17 இருக்கா, இங்கே 8 இருக்குது. இப்போ 8க்கு அப்புறம் நீங்கள் 17 வர வரைக்கும் எண்ணணும். 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் 9 இருக்குது. ஸோ நம்ம வந்து 9 ஃபிங்கர்ஸ் வந்து எண்ணுமா. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் 9ன்னு போட்டுக்கணும். 17லேருந்து 8 லெஸ் பண்ணால் 9. ஸோ இங்கே வந்து 1 வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே 3 தான் இருக்கும். ரைட்டுங்களா. இங்கே 3 இருந்துச்சுன்னா 3லேருந்து 1 போச்சுன்னா 2. ஆன்சர் 29. ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள்
5லேருந்து 7 போகாது. ஸோ அது அகைன் இங்கேருந்து நம்ம ஒன்று கடை வாங்கினா 15 வந்துடும். ஸோ அதே மாதிரி விரல் விட்டு எண்ணுங்க. 8 9 10 11 12 13 14 15. ஸோ மொத்தம் 8 ஃபிங்கர்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8 ரைட்டுங்களா. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஒன்று லெஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து 3 தான் இருக்கும். 3லேருந்து 2 போச்சுன்னா 1, ஆன்சர் 18. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஃபுல் எல்லா சம்ஸுமே வந்து நீங்கள் பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் போட கற்றுக்கணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் தி ஆல்ஃபாபெட் வித் டூ ஸ்லாண்டிங் லைன்ஸ் 2 வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ இப்போ இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு சாப்டர் பாருங்கள். நம்ம ஆக்சுவலி வந்து 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஷேப்ஸ் பார்த்துருக்கோம், இன்னொன்று அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எப்படி வந்து நம்ம மைனஸ் பண்ணுறது, பெரிய நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபாபெட்டிக்கில் ஸ்லாண்டிங் லைன்ஸ் எத்தனை, வெர்டிக்கல் லைன்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்லாண்டிங் லைன்னா என்ன, வெர்டிக்கல் லைன்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஓகே, ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு ஹரைசாண்டல் லைன். ஓகேங்களா, ஹரைசாண்டல் லைன்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன்ஸில் என்ன இருக்குது, 3 லைன்ஸ் இருக்குது. ஹரைசாண்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஸ்லாண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கர்வ்டு. ரைட்டுங்களா. ஸோ இப்போது ஹரைசாண்டல் லைன்ஸ்னால் இதுதான் ஹரைசாண்டல் லைன்ஸ். இது என்னது, இந்த மாதிரி கோடு போட்டால் ஹரைசாண்டல் லைன்ஸ். வெர்டிக்கல் லைன்ஸ்னால் இது, இப்போ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டோன்னா வெர்டிக்கல் லைன்ஸ். ஸ்லாண்டிங் லைன்ஸ்னால் இப்படி, கர்வ்டுனா திஸ் ஒன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியர்டு. இப்போ ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஹரைசாண்டல் லைன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். சூஸ் த ஆல்ஃபாபெட் வித் 2 ஸ்லாண்டிங் லைன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ். 2 வெர்டிக்கல் லைன்ஸ், அதாவது எந்த ஆல்ஃபாபெட்டில் வந்து 2 ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது, 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து MYZNன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்லாண்டிங் லைன்னா என்ன, வெர்டிக்கல் லைன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸ்லாண்டிங்னா என்னது, இது திஸ் ஒன். வெர்டிக்கல்னா திஸ் ஒன். ஓகேங்களா, இப்படி போடுறது. ஸோ இப்போது எம் எடுத்துக்கோங்க. எம்மில் வந்து எத்தனை ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது, 2 ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது, 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன, எம் தான். ஸோ எம் தான் ஆன்சர். ஏன்னா நீங்கள் ஒய் எடுத்திங்கன்னா 2 ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, பட் வெர்டிக்கல் லைன் வந்து 1 தான் இருக்குது. இசட் எடுத்திங்கன்னா ஹரைசாண்டல் லைன்ஸ் தான் 2 இருக்குது, ஸ்லாண்டிங் லைன் வந்து 1 தான் இருக்குது. என் எடுத்தாலுமே வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் 2 இருக்குது, பட் ஸ்லாண்டிங் லைன்ஸ் 1 தான் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க, 2 ஸ்லாண்டிங் லைன்ஸ் அண்ட் 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கிற ஆல்ஃபாபெட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, எம்மில் தான் வந்து 2 ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் தி நம்பர் ஆஃப் ஹரைசாண்டல் லைன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் இன் தி இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட். அதாவது இங்கே வந்து இ கொடுத்துட்டாங்க. இந்த இ ஆல்ஃபாபெட்டில் எத்தனை ஹரைசாண்டல் லைன்ஸ் இருக்குது, எத்தனை வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குதுன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஹரைசாண்டல் லைன்ஸ்னால் என்ன, இது தான் ஹரைசாண்டல் லைன்ஸ். வெர்டிக்கல் லைன்ஸ் இது. ஸோ இப்போ ஈயில் எத்தனை ஹரைசாண்டல் லைன்ஸ் இருக்குது, 1 2 3 இருக்குது. வெர்டிக்கல் லைன்ஸ் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஹரைசாண்டல் லைன்ஸ் வந்து 3 இருக்குது, வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து 1 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் தி இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் வித் ஒன்லி கர்வ்டு லைன்ஸ். கர்வ்டு லைன்ஸ்னால் என்ன, திஸ் ஒன். ஸோ UROT கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் கர்வ்டு லைன்ஸ் எது, யூவும் சொல்லலாம், ஆர்லேயும் வந்து இந்த கர்வ்டு இருக்குது. பட்டு ஒன்லி 1 கர்வ்டு லைன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணோன்னா ஓ தான் சூஸ் பண்ணணும். ஆன்சர் என்ன, ஓ. இதுதான் வந்து கர்வ்டு லைன்ஸ், ஃபுல்லி ஓவல் சைஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து ஓ தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது கிளியர்டு. இப்போது ஹரைசாண்டல் லைன்னு, ஸ்லாண்டிங் லைன்னா என்ன, வெர்டிக்கல் லைன்னா என்ன, கர்வ்டு லைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவுண்ட் தி பிட்ஸ் இன் தி அபாக்கஸ் அண்ட் ரைட் இட்ஸ் நம்பர்
நேம். இப்போ இந்த அபாக்கஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி இதோடைய நம்பர்ஸ் என்ன, நேம் என்னன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான். இது பாருங்கள், இது எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி அதோடைய நம்பரையும் நேமையும் நீங்கள் எழுதிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 9 10 11 12 13 14 15 ஆக மொத்தத்தில் 15 இருக்குங்களா? 15 நம்பர் எழுதியாச்சு. அதோடைய நேம் வந்து 15 அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் டேர்மோடைய மேக்ஸோடைய மாடல் கொஷின். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.